வள்ளலாரோட மறைவில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு சந்தேகம் எழுந்துருச்சு. உண்மையிலேயே அவர் ஒளியில தான் சேர்ந்தாரா, இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கிறது வள்ளலாரோட சீடரான தொழுவூர் வேலாயுத முதலியார் அப்படின்றவருடைய ஒரு இன்டர்வியூ தான். ஒளியில மறைஞ்சு போறதுன்னா அது எப்படி சாத்தியமாக முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டின ஒரு சித்தர் தான் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவருட் பிரகாச வள்ளலார். உங்கள யாருக்கு முடி நரைக்காம, மரணம் வராம, உடம்புல நோய் இல்லாம இருக்கீங்களோ, சாகாம இருக்கீங்களோ, நீங்கெல்லாம் மட்டும்தான் உயர்குலத்தார். மதத்தின் பெயரால் நடந்த பிரிவினையையும் மூட நம்பிக்கைகளையும் தான் வள்ளலார் எதிர்த்தாரை ஒழிய என்னைக்குமே அவர் மதத்தை எதிர்க்கல. ஆனா இதை பழமைவாதிகள் ஏத்துக்கவே முடியாது. மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் அதிகமாயிட்டே வருது. தைப்பூச தண்ணிக்கு இவர் வள்ளலார் ஒரு தனி அறைக்குள்ள போறாரு. உள்ள போனவர் திரும்ப வெளியே வரவே இல்லை. நந்தனாருக்கு சிதம்பரத்துல ஏற்பட்ட அதே முடிவுதான் சீர்திருத்தத்தை பேசின வள்ளலாருக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் பொதுவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.